பாருங்க மேஜிக் ரெடி 1 2 3 செலிபிரிட்டி கிரஷ் நினச்சிக்கோங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க. வந்துட்டு உங்க முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஓகே. ஸோ அப்படியே கை கொடுக்குறாங்க. உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு பிக் பாஸ் பார்ப்பீங்களோ? ஓகே. ஹலோ கைஸ், திஸ் இஸ் விக்கி கிரிஷ் மேஜிஷியன். இன்னைக்கு ஒரு பயங்கரமான இல்யூஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு யாராவது நம்மளுக்கு வந்து தேவை. ஒருத்தர் பைக்கில் வர்றாரு, இருங்க. ஹலோ ஹலோ சார் 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 ஹலோ சாரி, போலீஸா நீங்கள்? ஓகே, போலீஸ்னு போட்டிருக்கு, அதனால தான். உங்கள் பேர்? என் பேர் சரவணன். சார் கை கொடுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணலாங்களா? ஓகே, ஹெல்மெட்லாம் போட்டு சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க. இங்கே வாங்க, பைக் இங்கே நிப்பாட்டிடுங்க. உங்களுக்கு இந்த பைக்கை வச்சு ஒரு மேஜிக் பண்ணலாம்ல? இந்த பைக் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? 5 இயர்ஸாக வச்சுருக்காரு. இவருக்கு இதை வச்சு நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு இதுவரை நான் பண்ணாத ஒரு ட்ரிக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஹெல்மெட்லாம் கழட்டிடுங்க. ஹெல்மெட்லாம் கழட்டி அதில் வச்சுருங்க. இல்லை ஹெல்மெட் வேணாம், ஹெல்மெட்டை கையில் எடுத்துக்குவோம். ஓகே, ஹெல்மெட் எடுத்து நம்ம இங்கே வச்சுக்குவோம். சரிங்களா? ஓகே சார், நீங்கள் வச்சுருங்க. அவர் கேமராமேன்ட்ட கொடுத்துருவோம். ஓகே சார், இப்போ இந்த துணியை நீங்கள் பிடிச்சிக்கணும். துணியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்களா? இது என்ன வண்டி இது? ஜூபிட்டர். எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? கீழே இருக்குங்க. 5 இயர்ஸாக இந்த ஜூபிட்டர் வச்சுருக்கீங்க. கரெக்டுங்களா? தொட்டு பார்த்துக்கோங்க. தொட்டு பாருங்கள். ஏதாவது மாறுனுச்சா? பின்னாடி எதாவது இருக்கான்னு பாருங்கள். பின்னாடிலாம் என்ன, பில்டிங் தானே? பாருங்கள், இங்கே பாருங்கள். இதாக இருக்கா பாருங்கள், தொட்டு பாருங்கள். எதுவுமே இல்லை. அந்த சைடு தொட்டு பாருங்கள். அதை செவரு தானே? நல்லா தொடுங்க சார். செவரு தானே? இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி க்ளீன். ஓகே, இப்போ வாங்க. இந்த துணியை எடுத்து ஒரு 3 டைம் ஆட்டணும். ஓகேங்களா? தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இருங்க, கீழே இருக்கீங்க. ஆட்டோ போயிட்டோம். ஆட்டோ போட்டோன்னா நீங்கள் 2 டைம் 3 டைம் ஆட்டணும். ஓகேவா? ரெடி? ரெடி. நான் நடுவில் பிடிச்சிக்கிறேன். ரெடி, ஆட்டுங்க சார். ஓகே, அப்படியே கீழே இருக்குங்க. என்ன பைக் இது? டிவிஎஸ் ஜூபிட்டர். திரும்பி ஷேக் இட். ஷேக் 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 ஷேக். அப்படியே கவர் பண்ணுங்க. கவர் பண்ணிட்டீங்களா? ஓகே, நான் வந்துக்கோங்க. பாருங்கள் மேஜிக் ரெடி 1 2 3. சார், அது என்ன சார் இது? என்னோட பைக் எங்க? உங்களோட பைக் இனிமேட் இதுதான் சார். என்னோட பைக்கை கொடுத்துருங்க சார். என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தது அது. இதுதான் சார் இனிமேட் இந்த பைக்கு. என்னோட பைக்கே கொடுத்துருங்க சார். எனக்கு இந்த பைக் வேண்டாம் சார். ஏன் சார்? ஓட்ட தெரியாது? எனக்கு ஓட்ட தெரியாது சார். பரவாயில்ல சார், இது வச்சுக்கோங்க. உங்கள் பையனுக்கு ஓட்ட தெரியுமா? பையன் ஸ்கூல் பையன் கிளம்புறேன். வேணாம் சார், வச்சுக்கோங்க சார். பாய் சார், வேறு யாராவது பைக்கை போய் நான் மாற்றுறேன் சார். எமோஷ்னலாக போகலாமா? நீங்கள் இங்கே உள்ளவங்களில் வந்து நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, உங்களோட செலிப்ரிட்டியில் க்ரஷ் இருக்கா உங்களுக்கு? இருக்காங்களா? இப்பயே இருக்கு. நார்மல் க்ரஷ் இல்லைங்க. சரி, ஓகே ஓகே. சரி, செலிப்ரிட்டி க்ரஷ் நினச்சிக்கோங்க. சரிங்களா? எனக்கு என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பேசி வச்சுருந்தோமா? ஏன்னா நிறைய பேர் இருக்கனால நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லோரும் ஏமாத்துறோம் நினச்சிப்பாங்க. இல்லை, நீங்கள் எப்படி திரும்பிக்கோங்க. என் கண்ணை மட்டும் பாருங்கள். என்ன பாருங்கள். ஓகே, அந்த செலிப்ரிட்டியை நல்லா மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ அவங்களோட சீன் இருக்குல்ல, படம், அவங்க நடித்த படம், ஏதாவது ஒரு சீன் நினச்சிக்கோங்க. க்ளோஸ் ரைஸ், கண்ண முடிக்கோங்க. ஓகே, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே பாருங்கள். ஓகே, யா, ட்ரெடிஷ்னலாக ஏதோ ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, மாடர்ன் ட்ரெஸ். ஓகே, அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஐ திங்க் அது என்ன கலர்னு அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஐ திங்க் இட்ஸ் எ பிங்க் கலர். ரைட். யா. ஓகே, அப்படியே இருங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா? ஓகே. ஸோ அவங்க வெள்ளித்திரையில் வந்திருக்காங்களா? இல்லை, பெரிய திரையில் வந்ததில்லை. ஓகே, திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து உங்கள் முன்னாடி இப்போ இந்த க்ரௌடில் வந்துட்டாங்க. இல்லை, வந்துட்டு உங்கள் முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஸோ அப்படியே கை கொடுக்குறாங்க. உங்கள் பேர் என்ன? பிரசன்னா. அவங்க பேரை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? வாய் அசைக்கல? உங்களுக்கு பிக் பாஸ் பார்ப்பீங்களோ? ஓகே, பிக் பாஸ் சௌந்தர்யா. எஸ், தேங்க்யூ. உங்களுக்கு அது மாதிரி ஒரு செலிபிரிட்டி க்ரஷ் நினச்சிக்கோங்க. யாருக்காவது தெரியுமா இங்கே உள்ளவங்களுக்கு? யாருக்கும்? நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஏன்ட்ட சொன்னீங்களா? இதுக்குன்னா நம்ம பேசி வச்சோமா? சரி, அவங்கள மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அவங்க பேரை ஏன் கண்ண பாருங்கள், இங்கே பாருங்கள். என்னை பார்த்து அந்த பேரை, அவங்க பேரை மட்டும் மனசுக்குள்ளே வாய் அசைக்காமல் சொல்லிட்டே இருங்க. ஓகே, ஐ காட் இட். அப்படியே என் மைண்டுக்குள்ளே, இந்த கண்ணுக்குள்ளே அப்படியே சென்ட் பண்ணுறீங்க. மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி அப்படியே சென்ட் பண்ணுறீங்க. அப்படியே க்ளோஸ் ஐஸ், கண்ண முடிக்கோங்க. அவங்க பேரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க பேரையும் அவங்க உருவத்தை அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். அவங்க இப்போ ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கதா நினச்சிக்கோங்க. ஸோ அந்த காஸ்டியூம் நான் அப்படியே பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் சாரியா? ஓகே, இட்ஸ் ப்ளூவா? ஸோ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலர் சாரியோடு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஓகே, கண்ணை தருங்க.
அவங்க பேர் சொல்ல வேணாம். எனக்கு ஒரு பேர் என் மைண்டுக்கு வந்திருக்கு, தெரில அது என்னென்ன. ஓகே, அவங்க பேர் நீங்கள் சொல்ல வேணாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். உதயன். உதயகுமார். இப்போ அவங்க தான். நான் உங்கள் பேர் என்ன? உதயகுமார். ஐ எம் சமந்தா. இதான் ஜாக் ஆஃப் டைமண்ட். இதுதான் வந்து மணி கார்டு. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய கார்டு. சரிங்களா? இப்போ 2 கார்டு தான் வச்சுருக்கேன், ஜோக்கர் தேவையில்ல. இப்போ உங்கள் கை நீட்டிக்கோங்களேன். ஸோ இப்போ உங்கள் கையில் என்ன வச்சுருக்கேன்? நோ, ஜாக் டைமண்ட் என்கிட்ட தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணும். இப்போ ஆக்சுவலாக இப்போ 2 ஜோக்கர் வச்சுப்போம். இப்போ தான் ரியல் கேம். எத்தனை ஜோக்கர் இருக்குது? 2 ஜோக்கர். இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஜாக் டைமண்ட். இது மட்டும் ரெட் கலரில் தனியாக தெரியும். இந்த 2 ஜோக்கர் சிமிலராக இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் ஜோக்கரை இங்கே திருப்பி வச்சுருவோம். ஜாக்கை உங்கள் கை நீட்டிக்கோங்க. ஜாக் ஆஃப் டைமண்டை உங்கள் கையில் வச்சுருவோம். உங்கள் கையில் என்ன இருக்குது? ஜாக் ஆஃப் டைமண்ட். நோ, இங்கே தான் இருக்குது ஜாக் ஆஃப் டைமண்ட். அதை திருப்பி பாருங்கள். சி ஐ கேன் ஷோ ஒன் மோர் டைம். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ என்கிட்ட என்ன இருக்கீங்க? இட்ஸ் எ ஜோக்கர். உங்கள்கிட்ட இப்போ வந்து ஜாக் ஆஃப் இப்போ வந்து நான் என்னன்னா ஜாக் ஆஃப் டைமண்டை இங்கே எடுத்துக்கிறேன். ஜாக் ஆஃப் டைமண்ட் நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து இப்போ ஜோக்கரை கொடுத்துருவோம். இங்கே என்ன இருக்குது? ஜோக்கர். திருப்பி பாருங்கள். இங்கே பாருங்க, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஜாக் ஆஃப் டைமண்ட் தான் மணி கார்டு. சரிங்களா? ஜாக் ஆஃப் டைமண்ட் இங்கே இருக்குது. இப்போ என்னன்னா நான் இந்த ஜாக் ஆஃப் டைமண்டை என் பாக்கெட்டுக்குள்ளே வைக்க போகிறேன். இங்கேருந்து இப்போ ஜம்ப் ஆகிறது ரொம்ப கஷ்டம், கரெக்டுங்களா? இப்போ இந்த ஜாக் ஆஃப் டைமண்டை எடுத்து என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டேன். எங்கே இருக்கும்? பாக்கெட்டில் தான் இருக்கும். பட் இங்கே பாருங்க, என் கையில் தான் இருக்கா? ஸ்னாப் பண்ணால் போதும், ஜாக் ஆஃப் டைமண்ட் இங்கே வந்துடும். எஸ், தேங்க்யூ. அண்ட் திஸ் டைம் ஒன்றும் இப்போ ஜோக்கர் என் பாக்கெட்டுக்குள்ளே போயிடும், கரெக்டுங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது? ஜாக்கு. இப்போ வந்து கை நீட்டிக்கோங்க. ஜாக்கை நான் வச்சுக்கிறேன், ஜோக்கரை நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்க? ஜோக்கர். ஜஸ்ட் ஸ்னாப் அவ்வளோதான். திருப்பி பார்த்தீங்கன்னா ஜாக்கா மாறிடும். எஸ், இப்போ இந்த ஜோக்கருக்குள்ள கை நீட்டிக்கோங்க அகைன். இப்போ இந்த ஜோக்கர் இங்கே வச்சிருவோம். ஜஸ்ட் ஸ்னாப். திருப்பி பாருங்கள். ஜாக் ஆஃப் டைமண்ட். ஸோ இப்போ அந்த 3 ஜாக் ஆஃப் டைமண்ட். அப்போ ஜோக்கர்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து இட்ஸ் மை பாக்கெட். தட்ஸ் இட். தேங்க்யூ. சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு காயின் ட்ரிக் பண்ணுவோம். 2 கை நீட்டிக்கோங்க. இந்த காயின்லாம் செக் பண்ணுங்கள், மேக்னெட் எதாவது இருக்கா, ஒட்டி பாருங்கள். நார்மலான காயின் தானே? நார்மலான காயின் தான். நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த காயின் என்னென்னா, இந்த 3 காயின் ஜம்ப் ஆகி இங்கே வந்துடும். 6ஆக மாறப்போகுது இங்கே. சரிங்களா? இதான் கான்செப்ட். ரெடியா? கண்ணை சிமிட்டாமல் பாருங்கள். ரெடி? 1 2 3 மாறிடுச்சு. நம்புறீங்களா? இல்லை, நம்பலை தானே? இப்போ இங்கே எத்தனை இருக்குது? இங்கே 3 தான் இருக்குது. 3 தான் இருக்குது. நான் எதுவும் ஏமாத்தலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணி உங்களை சும்மா ஒரு கன்ஃபியூஸ் பண்ணேன். சரிங்களா? ஆக்சுவலாக ஸ்லீவ்லாம் இருக்குல்ல, ஸ்லீவ்லாம் ரோல் பண்ணிடுவோம். ரோல் பண்ணிட்டோன்னா இந்த கை இங்கே இருக்கும், இந்த கை இங்கே இருக்கும், கரெக்டுங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? உங்கள் கை நீட்டிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட கை இந்த கை 2 கை சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கையை இங்கே கொண்டு போனேன்னா இல்லை வாட்ச் 6 காயின் இங்கே. என்னன்னு நம்ம 6 காயின் இருக்குது. ஆமாம், இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. கையை வச்சு மூடிடுறேன்ல, இப்படின்னா இங்கே வந்துடும். சரி, இதில் உங்களுக்கு வந்து 4 காயின் மட்டும் எடுத்துக்கோம். 4 காயின் மட்டும். எத்தனை இருக்குது? அது கேமராவில் காட்டுங்க. எத்தனை இருக்குது? 4 இருக்குது. நல்லா வச்சு பண்ணிக்கோங்க. 1 2 3 4 காயின்ஸ் தான். நோ எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கிடையாது. கையை வச்சு டைட்டாக முடிக்கோங்க, டைட்டாக. இப்போ உங்கள் கையிலேருந்து ஒரே ஒரு காயின் மட்டும் நான் எடுக்கிறேன். கையை லூஸ் விடுங்க. இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. கையை அசைக்க வேணாம். இதுக்குள்ளேருந்து ஒரு காயின் எடுத்துட்டா மீதி எத்தனை இருக்கும்? 4ல் 3 இருக்கும். 4ல் 1 போச்சுன்னா 3. டைட்டாக முடிக்கோங்க. இப்போ இந்த காயின் நீங்கள் அடித்தா உள்ளே போயிடும். இது இங்கே தெரியுதுல்ல, இதை நான் அப்படி எடுத்துகிட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணால் உள்ளே போயிடும், அவ்வளோதான். என் கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்போ கையை திறந்து பாருங்கள். ஆமாம், பயங்கர மேஜிக்குங்க. சரி, இதில் ஒரே ஒரு காயின் மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி 3 வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என் பேக்கில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ இந்த காயின் தெரியுதுல்ல? ஆமாம். ஸோ இப்போ இது வந்து உங்ககிட்ட ஜம்ப் ஆகும். உங்கள் ஃபோனில் டைம் பாருங்கள். 6:43. 6:43 பாயில் வச்சுருங்க. இப்போ இந்த காயின் வந்து இப்படி இருக்குல்ல, நல்லா வச்சு பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குல்ல, இப்படின்னா போதும், குட்டியாகி இப்படி இங்கே போயிடும். காணா போயிடும். என் கையில் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ இங்கே இருக்குல்ல காயின், இதுதான் காயின், தெரியுதா? இதை ட்ராப் பண்ணோன்னா வந்து விழுந்துடும். சரி, எகைன் இதை எடுத்து நான் கீழே போடுறேன், பார்த்தீங்களா? இல்லை இப்படி எடுத்தோன்னா அப்படி போயிட்டு இப்படின்னா உங்கள் செல்ஃபோன் உங்களோட தானே? ஆஹா, பரவாயில்ல. தேங்க்யூ. நல்லா பண்ணுவீங்க. நான் ஏன்னா டிவியில் பார்த்துருக்குறேன், நிறைய ஆக்டர்ஸ் சின்னவங்களெல்லாம் வச்சு பண்ணிட்டுவீங்க. ஆனால் நிறைய மிரட்டினதை பார்த்துருக்கேன். எனக்கு அந்த பயத்துலேயே இருக்கு. எதில் வேறு எதுவும் மிரட்டிடுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ